அன்புக்குரியவர்களே, பெருநாள் தொழுகையினுடைய உரை, ஜும்மா தொழுகையினுடைய உரை, இந்த குத்துபாக்கள் எல்லாம் தொழுகையினுடைய ஒரு அங்கங்களாகும். ஆகையால் சரியான முறையிலே சபை ஒழுக்கத்தை பேணி அமர்ந்து கவனமாக செவிமடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இன்று அல்லாஹ்வினை அதிகமாக தக்பீர் கூறி அவனை புகழ்ந்து அதற்காக நமக்கு தரப்பட்ட இந்த தொழுகையினை தொழுது இன்று குத்துபா உரையில் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பு தோழர்களே, நீங்கள் அறியாமை காலத்தில் கொண்டாடி கொண்டிருந்த அத்தனை திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் நான் அடியோடு ரத்து செய்கின்றேன். உங்களுக்கென்று கொண்டாடுவதற்காக நான் 2 தினங்களை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி வந்திருக்கின்றேன். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. எனவே இந்த 2 பெருநாள்கள் நமக்கு திருவிழாக்கள் அல்ல, ஏதோ நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக கொண்டாடப்படக்கூடிய விழாவும் அல்ல. இந்த பெருநாள் என்பது படைத்த ரப்பாகிய அகில உலகத்திற்கும் இறைவனான, அனைத்து மக்களினுடைய இறைவனான முதல் மனிதர் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை பெருமைப்படுத்துவதா. ஆகையால் இந்த நாளிலே நாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோடு மட்டுமல்லாமல் சில செய்திகளை நாம் இங்கு நினைவுகூர்ந்து இங்கிருந்து செல்லும் பொழுது அதை நாம் மனதிலே ஏந்தி செல்ல வேண்டும். இந்த பெருநாளைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தான் நேரடி தொடர்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாரினுடைய தியாகங்களை நினைவுகூறும் விதமாக இந்த பெருநாளும், இந்த பெருநாளை ஒட்டி இருக்கின்ற ஹஜ் என்னும் கடமை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகள் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் அந்த குடும்பத்தினுடைய நினைவு கூறுதலாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அவர் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஹனீஃபாக இருந்தார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன இப்ராஹிம் ஹனீஃபா என்று கூறுகின்றார். ஹனீஃப் என்றால் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர். படைத்த இறைவனுக்கும் தனக்கும் இடையில் தனது அறிவையோ சூழ்நிலையோ பொருளாதாரத்தையோ எதையும் காரணம் காட்டாமல் அல்லாஹ் ஒன்றை கூறிவிட்டால் அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய சிறந்த பண்புள்ள ஒரு அடியாராக இருந்தார். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மற்ற நபிமார்களை விட ஓர் உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து நமக்கு காண்பிக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது 2 சீர்திருத்தம். அவங்க ஏதோ ஒரு ஆன்மீக தலைவர் என்று மாத்திரம் நாம் சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். ஆன்மீகவாதியாக இல்லாமல் ஆன்மீக சீர்திருத்தவாதியாக இருந்தார். 2லையுமே சீர்திருத்தம் தான் செஞ்சாங்க. மனிதர்கள் எதை வேண்டுமானால் வணங்கலாம் என்ற காலம் இருந்த பொழுது தன் தந்தையிடமே உபதேசம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், என் அருமை தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். ஆகையால் நான் உங்களை படைத்த இறைவன் பக்கம் அழைக்கின்றேன், அவனையே நீ வணங்குங்கள். நீங்களே நீ வணங்குவதற்காக அமைத்துக் கொண்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை செவியேற்காதவர்களை எல்லாம் வணங்காதீர்கள். மேலும் சந்திரனை வணங்க வேண்டாம், சூரியனை வணங்க வேண்டாம், நட்சத்திரங்களை வணங்க வேண்டாம், அவற்றையெல்லாம் படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று நேரடியாக அழைப்பு விடுத்தார். அப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், படைப்பினங்களை வணங்காமல் படைத்தவற்றை வணங்க வேண்டும், படைத்தவற்றை வணங்காமல் படைத்தவனை வணங்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏதோ முஸ்லிம்கள் மதம் என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாம் தெரியவில்லை என்று பொருள். இஸ்லாம் என்பது பொதுவானது. இஸ்லாம் என்பது அஸ்லம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது.
அஸ்லம் என்றால் கட்டுப்படுதல், இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் என்ற பொருள்தான் முஸ்லிம் என்பதற்கு பொருள். இஸ்லாம் என்பதற்கு இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்று பொருள். ஆகையால் இது தனி ஒரு மதம் அல்ல, தனி ஒரு வழியும் அல்ல, இது இயற்கை வழி. ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் படைத்தவனை வணங்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த படைத்தவன் அகில உலகத்திற்கும் அருளாளனாகவும் பாதுகாக்கக்கூடியவனாகவும் பரிபாலிக்கக்கூடியவனாகவும் சர்வசக்தனாகவும் தூக்கமில்லாதவனாக ஓய்வில்லாதவனாக அவன் உறங்கிவிட்டு மறந்து விடாதவனாக மறதிக்கு அப்பாற்பட்டவனாக மரணத்திற்கு அப்பாற்பட்டவனாக உயிரினங்களின் மேல் அன்பும் கருணையும் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறும் உயரிய வழி. இதுல யாருக்கும் உலகத்தில் சந்தேகமே இல்லை. எந்த மதத்தில் இருந்தால் இதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்மை போல உண்டு உறங்கி சிறுநீர் கழித்து மலஞ்சலம் கழிப்பவருக்கு எந்த புனிதமும் தூய்மையும் இருக்க முடியாது. அப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹ்வின் தூதரை தன்னை ஒரு நபி என்று சொல்லாமல் தன்னை ஒரு கடவுளின் அந்தஸ்து என்று சொல்லியிருப்பார். அவ்வாறு சொல்லவில்லை. நான் உங்களை போன்றவன் தான், நான் உங்களை போன்றவன் தான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், எனக்கு இறைவனிடமிருந்து நேரடியாக வஹி என்னும் நேரடி செய்தி வருகிறது, அவ்வளவுதான். ஆனால் நான் உங்களை போன்ற அல்லாஹ்வுடைய அடியான் தான். அதனாலதான் கலிமா சொல்வது கூட அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தையை முதலில் அல்லாஹ்வின் தூதர் முகம்மது என்பவர் அடிமை அல்லாஹ்வுக்கு, அடுத்து இறை தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், இளைஞர்கள் கையில இப்போ இந்த சமுதாயம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கும் பொழுதுதான் சீர்திருத்தி தொடங்கினார்கள். இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு? ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு இளைஞர் சமுதாயம் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அதன் மூலம் கொலையும் கற்பழிப்புகளும் கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இல்லாமல் காலை மதியம் இரவென்று மாத்திரை போடுவது போல உணவு உண்பது போல கற்பழிப்பும் கொலைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. எண்ண முடியாத அளவுக்கு, ஞாபகத்தில் வைக்க முடியாத அளவுக்கு இந்த கொடூரங்கள், சமுதாய கொடுமைகள் பெருகிக் கொண்டே வருகிறது. 11 வயசு பெண்ண பாலியல் சீண்டல் நடக்கு, 10 வயசு பெண்ண கூட்டாக வன்புணர்வு செய்கின்றார்கள். இவர்கள் தாய்க்கு பிறக்கவில்லையா? இவர்கள் ஒரு அக்கா தங்கையுடன் பிறக்கவில்லையா? இவர்கள் குடும்பத்திலே பெண்களையே பார்க்கவில்லையா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு சிறுமியை கொண்டு போய், அதுவும் அந்த குழந்தை ஒரு ஒதுக்குப்புறமாக இயற்கை தேவைக்காக சென்ற இடத்திலே அவளை தூக்கி சென்று கற்பழித்து அவளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொலையும் செய்திருக்கின்றார்கள். கொலை செய்தவர்கள் இப்பொழுது அமைதியாக அரசாங்க விடுதியில நிம்மதியா இருக்கிறார்கள், சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் கொந்தளித்து போயிருக்கிறது. அதற்கு இழப்பு என்ன இருக்கிறது? அதனால்தான் இஸ்லாம் கூறுகிறது, கற்பழிப்பு அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு தண்டனை மரண தண்டனை தான். அதை போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, கீழ்கோட்டு மேல் கோட்டு ரிட்டு எல்லாம் போட்டு சரியான தெளிவான செய்தி இருந்தால், ஆதாரங்களுடன் ஒப்படைக்கப்பட்டால், குற்றவாளிகள் தங்களது குற்றங்களை ஒத்துக்கொண்டால் அவர்களுக்கு விரைந்து தண்டனை அளிப்பதுதான் இஸ்லாமிய சட்டம், கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டம் அதைத்தான் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க சவுதி அரேபியெல்லாம் பாத்துக்கிட்டு சொன்னா நம்ம காசுல அவனுக்கு சனிக்கிழமைக்கு படம் காட்டி சிக்கன் எல்லாம் கொடுத்து வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 1 வாரம் அல்லது 10 நாளை தாண்டி அவன் இருக்க மாட்டான் இந்த பூமியில. இந்த பூமியில் மண்ணுக்கு மேல் அவனுக்கு வேலை இல்லை. வரம்பு மீறியவனுக்கு, பெண்களின் வாழ்க்கை சீரழித்தவனுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய தகுதி தானாகவே இல்லாமல் போய்விடுகிறது. அதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக கூறுகிறது. சட்டங்கள் கடமையாக்கப்பட வேண்டும். யார் ஆட்சி என்றாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது யார் வேண்டாலும் மண்ணை ஆண்டுட்டு போட்டோம். நமக்கு தேவை நல்லாட்சி, அமைதியான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, போதைக்கு எதிரான ஆட்சி, சாராயம் விற்காத ஆட்சி, சாராயம் விற்பவர்களுக்கு எதிரான ஆட்சி என்று மக்களுக்கான ஆட்சி இந்த பூமியிலே யார் செய்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை மிக ஒழுக்கமான நல்ல அரசு, அவ்வளவுதான். நமக்கு யாருமே விருப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஆளக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்காக ஆள வேண்டும் என்பதுதான்.
அதில் முதலில் மக்களுக்கு உரிமையும் சலுகைகளும் இருக்கிறது. அதில் முதலில் தரப்படுவது உரிமைதான். இந்த மக்கள் பூமியில நிம்மதியாக வாழ்வதற்கான உரிமையை கொடுக்க வேண்டும். அதுதான் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கணும், நம்ம பசங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்ல, நீ கஞ்சாவுக்கு நிறைய அடிமையா இருக்கிறத பாக்குறோம். கஞ்சாவோட ஒண்ணு போதை ஒண்ணு இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேற வேற பொருள் எடுத்துறாதீங்க. இந்த இடத்துல செல்போன் இதுதான். செல்போனில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கைகளை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் இளைஞர்களும் கஞ்சா கூடு படிக்கவன கூட கூட்டு கொண்டு உள்ள போட்டு கஞ்சா கிடைக்காம ஊசியை போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா இந்த செல் இருக்க அது கஞ்சாவோட 100 மடங்கு போதை, 100 மடங்கு போதை மிக்கது இந்த செல் அடிக்ஷன் என்பது. அதுல சிக்கி இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நீங்க ரோட்ல ஒரு 9 மணிக்கு வெளியே போங்க, ஏரியாக்கள்ல பூரா அடைச்ச கடை முன்னால 4 பசங்க 5 பசங்க சேருவா கவுட்டை காலை முட்டை அடி விரிச்சுக்கிட்டு தலையை உள்ள வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள செல் இருக்கும், பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருப்பான். இவன் உசிரோடு இருக்கானா செத்துட்டானு தெரியாது. ஒருத்தர் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அவன் நேரம் அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கான். எத்தனை மணி வரைக்கும் பார்க்கான். அவனால உடம்பு நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் 1, 1:30க்கு. அப்ப போய் மயக்க நிலையில வீட்டிலே படுக்கிறான். சூரியன் எழும்பி தன்னுடைய பணியை செய்யும் பொழுது அவன் 8, 9 மணிக்கு எந்திக்கிறவன் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக வருவானா? இவனை நம்பி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு நல்ல கணவனாக இருப்பானா? இவன் மூலம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்க முடியுமா? இந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாத அளவில இன்னைக்கு இளைஞர்கள் வர்றாங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மட்டும் சொல்லுவீங்கல்ல, பொம்பளை பிள்ளை நாங்க என்ன குறைஞ்சவங்களா? நாங்க யாரு தெரியுமா? வீட்டை விட்டு இறங்கினோடனே போன் எடுத்து பேசுவோம். யார்கிட்ட? காலேஜுக்கு போற எங்க ப்ரொபோசர்கிட்ட பேச மாட்டோம், எங்க பிரின்சிபால்கிட்ட பேச மாட்டோம், விட்டுட்டு வந்த எங்க அம்மாட்ட பேச மாட்டோம். அப்ப இடையே யாரு இருக்கா உனக்கு? இவ்வளவு பெரிய செல்ல வாங்கி கொடுத்த பிள்ளைங்க அனுப்புறீங்க. செல்லு இன்னைக்கு படிப்புக்கு தேவையான ஒன்றாக ஆகிவிட்டது. ஆடையோடு ஆடையாக 6வது விரலாக மாறிவிட்டது செல்போன். ஆனால் ஆபத்து அங்குதான் இருக்கிறது. குழந்தை அப்ப என்னதான் செய்யறது? செல்ல கொடுக்கணும்னு சொல்றீங்க, செல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னதான் வழி? ஒரு வழி இருக்கு. குழந்தைகளுக்கு முதல்ல நாம ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு ஒழுக்க பயிற்சி கொடுக்கணும். ஒரு நேரம் நான் சிறு குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளை எல்லாம் டவுசர் போட்டு போவாங்க, பெரிய ஆட்கள் எல்லாம் வேஷ்டி அல்லது லுங்கி கட்டிட்டு பேண்ட் போட்டு போவாங்க. தொடைய காட்ட மாட்டான், ஆம்பளையே காட்ட மாட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எடை போட்டு நிறுத்த 80 கிலோ 100 கிலோ இருக்கான். அவன் குழந்தைய கூட்டு வரான் பையன், அவன் ஃபுல் பேண்ட் போட்டுருக்கான், இவன் ஆப் டவுசர் போட்டுக்கிட்டு கடைக்கு பஜா இருக்கான். எப்ப அவனுக்கு கூச்சம் இல்ல, வெக்கம் இல்ல, மர்ம அல்லாஹ் தூர் சொல்லுவான் பாருங்க, தொப்புளும் தொடையும் மர்மஸ்தானத்தோட சேர்ந்த பகுதியை மாய்த்து கொள்கிறாங்க. இதை விட தெளிவான ஒழுக்கம் என்ன வேணும்? கரண்ட் இல்லாத காலம், செல்போன் இல்லாத காலம், எந்த வளர்ச்சியும் இல்லாத காலம். அப்பொழுதே அல்லாஹ் தூர் சொன்னாங்க, நீங்க தொப்புளையும் காட்டாதீங்க. யார? பொம்பளை இல்ல, ஆம்பளையும் சேர்த்து தொப்புளை காட்டாதீங்க, தொடைய காட்டாதீங்க. ஏன் தெரியுமா? அது அவுரத்தோட சிறந்த பாகம். அதை நீங்க காட்டினால் உங்களுக்கு உடம்பில் இருந்து கூச்சம் எடுக்கப்பட்டு விடும், ஒழுக்கம் கட்டுவிடும். கடைசியில் நாயை போல் கண்ட இடத்தில் கண்டவருடன் பின்னால் செல்லக்கூடிய, உறவு கொள்ளக்கூடிய கேவலமானவராக மாறிவிடுவோம் என்பதை அன்றே செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்வானா. ஒழுக்கம் தான் மிகப்பெரிய ஆயுத உலகத்துல. இந்த உலகத்துல எவ்வளவோ ஆயுதம் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் மனிதர்களை அழிப்பதற்கு. ஆனால் ஒழுக்கம் என்பது மனித சமுதாயத்தை காப்பதற்கு. இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு தலைவர்கள் இல்ல, ஒழுக்கத்தை பத்தி சொல்றதுக்கு இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்த பிறகு பேட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்சியா போய் முன்னால பிறகு மைக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டா செத்தவன் எழுவாளா, போனது திரும்புமா, குடும்பம் மகிழுமா, என்ன கிடைக்கும்? இடைய பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல இறந்தவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் போட்டோ எடுத்து கொடுத்தீங்க, ரைட்டு. இறந்த குழந்தை என்னானா, இறந்த பெண் என்னானா வரமாட்டாரு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்ற? மோகம், ஒரு சினிமா மோகம், செல் மோகம், ஆணின கவர்ச்சி, பெண்ணின கவர்ச்சி. இப்படியாக இந்த நாடு மோகத்திலேயே முங்கி நாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நமக்கு நிறைய பொறுப்பு, நமக்கு நிறைய உழைப்பும் தேவை. நாம குற்றவாளிகள் விமர்சிப்பதோடு நின்றக்கூடாது. விமர்சிக்க பிறந்தவர்கள் நாம் அல்ல. குறிப்பாக நம்ம இளைஞர்களுக்கு சொல்லுவேன், அவன் அப்படி இவன் இப்படி மார்க் போடுறதுக்கு நாம பிறக்கல. நம்மளுடைய பணி என்னன்னா, நான் ஒழுக்கமா இருக்கணும், என் குடும்பத்தை ஒழுக்கமிக்க குடும்பமாக உருவாக்கணும். தனி மரம் தோப்பாகாது, தோப்பில் உள்ள ஒவ்வொரு மரமும் தனித்தனியாகத்தான் இருக்கும். அதுபோல அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க ஒழுக்கத்தோடு வளர்த்துன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஒழுக்கமிக்க சமுதாயமாகவும், அந்த ஒழுக்கமிக்க சமுதாயம் தேர்ந்தெடுத்து ஒருவன் வந்துவிட்டால்
அவன் ஒழுக்கமிக்க தலைவனாக இருப்பான். இந்த நாட்டிற்கு எல்லா வகையிலையும் ஒழுக்கம் சார்ந்ததா இருக்கும். இன்னைக்கு பற்றாக்குறை என்ன தெரியுமில்ல? ஒழுக்கம் தான். ஒழுக்கம் இல்லை. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலத்துல நாம அடுத்தவங்களை விமர்சிப்பதை அடியோடு விட்டு வருவோம். விமர்சனம் தீர்வாகாது. அது நம்மளோட காழ்ப்புணர்ச்சியை வெறுப்பத்தான் காட்டும். ஆகையால் ஒழுக்கத்தை பயிற்றுவீர்கள். குழந்தைகள் வளரும் பொழுது எப்படி வளரணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல சிலவர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, நீங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் இந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யுங்க. ஏன்னா காலேஜ் நேரம் அவங்களுக்கு இன்னைக்கு என்னது காலேஜ் உண்டு. அதனால ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யுங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, குழந்தைய வளர்க்கறது எப்படின்னு சொல்லுங்க. எங்க பிள்ளைலாம் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினேன். குழந்தைகளை பத்தி ஒரு வார்த்தையே பேசல. பெரியவங்க எப்படி இருக்கணும் பேசல. நம்ம கேட்டாங்க, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க ஒழுங்கா இருந்தா புள்ள ஒழுங்கா இருக்கும். ஏன் தெரியுமா? குழந்தைகள் கேட்டதை செய்யாது, பார்த்ததை செய்யும். நீங்க ஒரு பொய்யும் புரட்டும் அடுத்தவட்ட பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, செல்போன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, டிவில நடந்து சாவுறீங்க, கணவனை எடுத்து பேசுறீங்க, மனைவி போட்டு அடிக்கிறீங்க, கட்டுப்படம் இருக்கிறீங்க. ஆனா உங்க குழந்தை உங்களுக்கு சுத்தமான தங்கம் போல் வளருமா? வராது. சாக்கடையை சுற்றி வளர்த்து கொண்டு என் பிள்ளை சுத்தமான நடத்தப்படாதீங்க. நீங்க முதலில் சரி செய்யுங்க. உங்கள் குழந்தைகள் தானாக சரியாகும். இப்பவும் சொல்றேன், குழந்தைகளை தொழுவுன்னு யாருமே வேண்டாம். எப்போ கணவன் மனைவி சரியா தொழுதுகிட்டு இருக்கணும், குழந்தை தன்னால தொழும். கணவன் மனைவியும் தேவையற்ற காரியங்கள் ஈடுபடாம இருந்தால் குழந்தை சரியாக இருக்கும். நாமெல்லாம் எப்படி தெரியுங்களா? பக்கத்து வீட்டு பிள்ளைய கம்பேர் பண்ண, நம்ம பிள்ளையோட கம்பேர் பண்ண தெரிஞ்ச நம்மளோட ஒழுக்கத்தில் சிறந்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுவதே இல்லை. மறந்துருதோம். இதுதான் கேடு. ஆகையால் இனி வரும் காலங்களே நல்ல சீர்திருத்தங்களை நாம் மேற்கொண்டு ஒழுக்கமிக்க சமுதாயத்தை நாம் உண்டு பண்ணி நிறைய சொல்வதற்கு செய்திகள் இருந்தாலும் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த செய்திக்கு உண்டான நேரம் ஆரம்பத்தில் தொழுகையை நாம் நடத்துவதற்கு முன்னால் அதிகமா எடுத்துக்கொண்ட நேரத்துல இந்த நேரம் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு 8 மணி நேரம் முடிக்கணும். யாருக்கு எந்த விதமான அப்ப டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனால இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களை நிறைவு செய்கின்றேன். நல்லா மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த நினைக்கிறேங்க. என்ன இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல என்ன டிவைஸ் இருந்தாலும் சரி, அது நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டாங்க. செல்போனாக இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் தன்னால் நம்ம போல கட்டுப்பாடுக்கு வந்துடும். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை பயிற்சிங்க. படைத்தவன் ஒருவர் இருக்கின்றான், அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீ யாருடைய கண்ணை வேண்டுமானால் மறைக்கலாம், ஆனால் உன்னை படைத்தவனுடைய கண்ணை மறைக்க முடியாது. அவன் நிச்சயமாக பதிவு செய்கின்றான், அவன் கணக்கு கேட்பான், அவன் விசாரிப்பான். இறந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணாதே. இஸ்லாம் அதை சொல்லவில்லை. இறப்பு ஒரு முறை, உயிர்ப்பிப்பது 2 முறை. ஏற்கனவே பிறந்தோம், மரணிக்க போகின்றோம், மரணித்த பின்னால் மீண்டும் உயிர் ஓட்டி எழுப்பப்படுவோம். அப்பொழுது நம்முடைய செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஏடு நமது கையிலே தரப்படும். நாம் அதை படிப்போம், நாம் நமக்கு எதிராக மாறுவோம். நமது உறுப்புகள் பாலியல் சீண்டல், பாலியல் சீண்டல்களை கையை காலை வச்சு சீண்டல் பண்ண அந்த கையை கால எதிராக நடக்க சொல்ல. இறைவா, இந்த அயோக்கிய பேருக்கு நீ கையா கொடுத்தரப்ப ஒரு சின்ன பிள்ளைய போய் கை வைக்க சொன்னா நான் என்ன செய்ய? அவன் கண்டோல் நான் இருந்தேன். இன்று நான் உன்னுடைய எதிரில் இருக்கின்றேன், இவனுக்கு எதிராக சாட்சி சொல்கின்றேன். இவன் பாலியல் செய்தது உண்மைதான், இவனை நரகத்திற்கு அனுப்பு என்று நமது கையும், நமது காலும், நமது கண் பார்வைகளும், நமது தோள்களும், நமது தோளில் உள்ள உரோமங்களும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். புரியவில்லை. ஆகையால் இறைவனுக்கு பயந்து நமது வாழ்க்கையை ஒழுக்கமிக்க வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹ் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ செய்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து அமைதியா இருந்து கலைங்க. அதுக்கு முன்னாடி வச்சு போடாது.